ஸோ சிலிக்கான் தான் நம்ம சூடாக அந்த தவா மேலே. ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் பாத்திரம் தளிக்க இருக்கும் அங்கங்கே வச்சுருப்போம்ல, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரே இடத்துல ஃப்ரண்ட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லாயிருக்கு. சவுண்ட் கேட்குதா? ஸோ இது வந்து நம்ம ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் மீஷோவில் இந்த மாதிரி ஆர்டரில் வந்து இப்படி ஒரு எங்கள் வீட்லேயே வந்து இந்த பிரச்சனை வந்து இருக்குது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டைல் வித் சனா. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் லேடிஸ்க்குலாம் நிறைய வந்து பிடிச்ச விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். எஸ், கிச்சன் ஐட்டம்ஸு. அதுவும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங் ஒரு 100 அந்த ரேஞ்சஸ்லேருந்தே குட்டி குட்டி ப்ராடக்ட்ஸ், நமக்கு தேவையான இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 1 by 1 வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு இது பண்ணலாம். ஆக்சுவலாக இது வந்து கெஸ் பண்ணுங்கள். டடா, ஆயில். ஸோ நிறைய பேர் வந்து நமக்கு அந்த ப்ரெஷ்ஷுக்கெலாம் வந்து வேணும், ஆனால் ப்ரெஷ்ஷுக்கு தனியாக ஒரு ஸ்டாண்ட் வாங்கணுமா, இதுக்கு தனியாக ஒரு ஆயில் இதை ஊற்றுறதுக்கு வேணுமா அப்படின்னு நம்ம வந்து கேட்போம்ல. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 in 1 தான். ஸோ இந்த ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரைக்கெலாம் வந்து நம்ம மேலே வந்து இதை எடுத்து தடவணும்ல. ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து நம்ம ஸ்பூன் எடுத்து கீழே வச்சிட்ருப்போம். அப்படி இல்லைனா இதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, அது வந்து வைப்போம். அதெல்லாம் இல்லாமல் நம்ம இந்த கேன்லேயே அப்படி எண்ணெயை தொட்டுட்டு அப்படியே அந்த ஃபிஷ் மேலே வந்து ஃப்ரை பண்ணும்போது தடவி விட்டுக்கலாம் ஆயிலை. திருப்பி இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து குட்டியாக இருக்கிறனால இனிமேல் நம்ம ஃப்ரைக்கெலாம் வந்து கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவோம். இதுவே வந்து நமக்கு போதுமானது. சூப்பராக இருக்குது. அந்த தவாவில் தடவுறதுலேருந்து எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். சிலிக்கான் அந்த தவா மேலே வச்சா கூட இந்த ப்ரஷ்ஷுக்கு எதுவுமே ஆகாது. இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக். கடாக், இதான் ஃபஸ்ட் ஒன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். ஆல்ரெடி வச்சது வந்து கிழிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இப்போ வந்து நான் வாங்கியிருக்கேன். அது வாங்கி எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 months வந்து நல்லாவே வந்துச்சு. இந்த ப்ரைஸ்க்கெலாம் இது வந்து ஒர்த்துனே நான் சொல்லுவேன். அது வந்து க்ரே கலரில் வச்சுருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரில் வந்திருக்கு. கலர்லாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம செலக்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. இது என்னென்னு தானே கேட்குறீங்க? டடா டடா. இது ஆக்சுவலாக நான் எப்போ வியர் பண்ணுவேன்னா பாத்திரம் கழுவும் போது யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நெயில்ஸ் வந்து அந்த சோப்புலாம் வந்து ஒத்துக்காது. இந்த துணி துவைக்கிற சோப்பு, பாத்திரம் துவைக்கிற சோப்புலாம் தொட்டோன்னா இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பிளாக்கிஷாக வந்து அடிச்சிடும். அவ்வளோ சென்சிட்டிவ் கையை பொறுத்த வரைக்கும் எனக்கு. ஸோ இது வந்து நான் போட்டுப்பேன். இதை போட்டுட்டு நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து நமக்கு நல்லா ரப்பர் மாதிரி தான், எலாஸ்டிகேட்டடாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பாத்திரம் தூக்கிறதுக்கு, ப்ரஷ் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நான் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாமி பாத்திரம் தேய்க்க கூட வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த சாமி பாத்திரம் தேய்க்கும் போது அந்த மஞ்சள் கலரு, குங்கும கலரு இதெல்லாமே வந்து ஒட்டிக்கிச்சுன்னா போகிறதுக்கு வந்து 1 நாளுக்கு மேலே ஆகும். ஸோ இதை வந்து நான் போட்டுட்டேன்னா எனக்கு அந்த கலர்லாம் வந்து கையில் ஒட்டாது. ப்ளஸ் சோப்பும் வந்து படாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டடா. ஆக்சுவலாக நான் வந்து சொல்லட்டோன்னா ஒரு கையில் தான் போடுவேன். இந்த கையில் தான் போட்டிருப்பேன். இந்த கையில் வந்து பார்த்திங்கன்னா பொருளை வந்து பிடிச்சி இதை வந்து பண்ணுவேன். ஸோ இந்த கையில் சம்டைம்ஸ் வந்து கழுவுற மாதிரி இருந்தேன்னா இதை எடுத்து மாட்டிப்பேன். இது வந்து நான் 2மே ஒரே டைமில் யூஸ் பண்ண மாட்டேன். ஒன்று யூஸ் பண்ணேன்னா இன்னொரு கை வந்து நான் சும்மா தான் வச்சுப்பேன். எந்த கையில் சோப்பு தரனோ அந்த கையில் வந்து இந்த க்ளவுஸ் மாட்டிப்பேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் பாத்திரம் தளிக்கிறதுக்கு, நீங்கள் பாத்திரம் கழுவுறதுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் கிச்சன் க்ளீன் பண்ணணும், இல்லை வீட்டை க்ளீன் பண்ணணும், எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டர்ட்லேருந்து நம்ம கையை வந்து பாதுகாத்துக்கலாம். இது எல்லா லேடிஸ்க்கும் தேவையான ஒரு விஷயம் கிச்சனை பொறுத்த வரைக்கும். கெஸ் பண்ணிங்களா இல்லையா? நானே சொல்கிறேன். நம்ம வீட்டில் வந்து பிளாஸ்டிக் கவர்ஸ் வந்து நிறைய சேர்த்து வைப்போம். அந்த ஹேபிட்ஸ் வந்து நமக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சின்ன வயசுலலாம் எங்கள் அம்மாவை பார்க்கும்போது, அம்மா ஏம்மா இவ்வளோ கவரை சேர்த்து வைக்கிற அப்படின்னு நானே கேட்டிருக்கேன், இரிட்டேட் ஆகிருக்கேன். ஆனால் இப்போ தான் வந்து எனக்கு தெரியுது ஏன் கவர்லாம் சேர்த்து வைக்கிறாங்கன்னு. ஒவ்வொரு தடவையும் நம்ம குப்பை போடும்போதோ இல்லை வேறு ஏதாவது அந்த கவர் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அப்படியே தேடிட்டே இருக்கோம். அங்கங்கே வச்சுருப்போம்ல. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரே இடத்துல இந்த மாதிரி பேக்கில் வந்து மாட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே வந்து நம்ம கீழேருந்தும் எடுத்துக்கலாம், இல்லை சைட்லேருந்து எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஜஸ்ட் கிச்சனில் வந்து ஏதாவது ஒரு அந்த அலமாரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இடத்துலலாம் மாட்டி வச்சிட்டோம்னா அப்படியே வந்து இருக்கும். டப்பு டப்பு டப்புன்னு கவர் எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது. விலையும் ரொம்ப கம்மி. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. இது ஃபுல்லாகவே நெட்டட் தான். உங்களுக்கு இது வந்து ஃபுல்லாக இருந்தாலுமே நமக்கு வெளியிலேருந்து பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ கவர்ஸ் வந்து வச்சுருக்கோன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நமக்கு இருக்கிறதுக்குலாம் வந்து இது மாதிரி ஒரு 10 பேக் வேணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ கவர்ஸ் வந்து சேர்த்து வைப்போம் ஹவுஸ் ஒய்ஃப்லாம். அது ஒரு பழக்கம். இங்கே வைக்கலாம். நல்லாயிருக்கு, பார்க்க பொம்மை மாதிரி இருக்குது.
இது வந்து சம்மருக்கு ரொம்ப தேவையான ஒரு ஐட்டம் தான். நிறைய பேர் வச்சுருப்போம். ஈவன் எங்கள் வீட்லேயுமே இருந்தது. பட் அது வந்து ரொம்ப பழசாகி ஓவராக ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால இப்போ நான் இதை வாங்கியிருக்கேன். ஜூஸ் போடுறது தான். நல்லா இருக்குல்ல? ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணும்போது இப்படி ஃப்ரண்ட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லாயிருக்கு. குவாலிட்டி நல்லா திக்காகவே இருக்குது. சூப்பர். ஏன்னா இப்போ வந்து சம்மர் டைம் வந்துடும். நம்ம சாத்துக்குடி ஜூஸு, ஆரஞ்ச் ஜூஸ்லாம் வந்து பசங்களுக்கு வந்து போட்டு தருவோம். அதுக்கு வந்து இது பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு ஒரு மேலே வந்து ஆக்சுவலாக எனக்கு மூடி கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டுலாம் வந்து. ஆனால் அந்த மூடி எங்கே போகுதுன்னே தெரியாது. நம்ம எங்கேயாவது வந்து வச்சுருவோம் மறந்துட்டு. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே வந்து இப்படியே கவுத்து வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணும்போது இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குல்ல? நெக்ஸ்ட்டு வந்து கட்டர். வுட்டனில் இருக்குது. சவுண்ட் கேட்குதா? பட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு காம்பேக்டாக இருக்குது. திக்னஸும் ஓகே. ஆக்சுவலாக சொல்லணுன்னா நான் வந்து ஒரு சில்வரில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் கட்டர். அது அரௌண்ட் வந்து ஒரு 250 280 கிட்டே இருக்கும். ரொம்ப தின்னாக இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது இது மச் பெட்டர். ஏன்னா அது வந்து ரொம்ப தின்னாக இருக்கனால தூக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அது வந்து தரையோட தரையாக ஒட்டிக்குது. இது வந்து நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கனால நம்ம ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போகலாம், ஹேண்டில் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கு. ஆயில் கண்டெய்னர். ஸோ இது வந்து நம்ம ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். ஆக்சுவலாக நான் கடையில் பார்க்கும்போது ஒன்றே வந்து பார்த்திங்கன்னா 400 500 600 இந்த ரேஞ்சில் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வீடியோஸில் கூட காட்டியிருப்போம். நிறைய கடையில் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே வந்து ரொம்ப அஃபோர்டபுள், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. ஸோ மீஷோவில் அதனால் நம்ம டப்புன்னு ஒன்று ஆர்டர் போட்டலாமே பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்து யூஸ்வலாக ஒரே ஆயில் வந்து வச்சுக்க மாட்டேன். ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணேன், ஒரு தடவை நல்லெண்ணெய் யூஸ் பண்ணேன், ஒரு தடவை கடலெண்ணெய் யூஸ் பண்ணேன். அது மாதிரி ஆயில் வந்து மாற்றிட்டே இருப்பேன். அதே மாதிரி எங்கள் வீட்டில் எப்பயுமே 2 எண்ணெய் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். ஒன்று நார்மலாக இது வந்து வச்சுருப்பேன், அதாவது இப்போ சன்ஃப்ளவர் ஆயிலும் வச்சுருப்பேன், ஒரு தடவை கடலை எண்ணெயும் வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி 2 இருக்கும்போது நம்ம அந்த பிளாஸ்டிக்லலாம் போடுறத விட இது மாதிரி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்குமே ஒரு ஃபீல். அவ்வளோதான். இதுலேயுமே அது வந்து உள்ளே இருக்குது. அதான் அந்த சவுண்டு வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்களுமே வந்து ஆயில் வந்து ஊற்றுறதுக்காக பார்த்துட்ருக்கீங்க, அதே மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இதை தாராளமாக வாங்கலாம். நல்லாயிருக்கு. வித் ஹேண்டிலோடவே வந்திருக்கு. உள்ளே வந்து நமக்கு என்னன்னு வந்து பார்த்துக்கலாம். ஆனால் இது வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்படி ஊற்றி பார்த்தா தான் தெரியும். வழியாக நம்மளாம் எண்ணெய் வச்சுருக்க போகிறோம். எப்பயும் இங்கெல்லாம் வந்துடும். ஸோ நம்ம ஜஸ்ட் இப்படி பார்த்தாலே வந்து நமக்கு அது தெரிஞ்சிடும். இல்லைனா நீங்கள் வந்து லேபிளிங் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலே வந்து கோகோனட் ஆயில் அப்படின்னு சொல்லி எழுதி ஒட்டிட்டு அது மேலே வந்து ஒரு செலோ டேப் போட்டுட்டோம்னா ஈவன் நம்ம வாஷ் பண்ணும்போது கூட அது வந்து அப்படியே இருக்கும். அந்த செலோ டேப் வந்து உங்களுக்கு பிஞ்சு வராது. நான் பார்த்துருக்கேன். அதனால தான் இந்த டிப்ஸ் நான் சொல்கிறேன். நான் இனிமேல் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன். Dear, on a personal note, thank you for supporting our small handmade business. Wow. ஃபர்ஸ்ட் டைம் மீஷோவில் இந்த மாதிரி ஆர்டரில் வந்து இப்படி ஒரு தேங்க்ஸ் கிவிங் நோட் வந்து நான் பார்க்குறேன். கங்க்ராட்ஸ். என்னது இது, என்னவா இருக்கோ அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. சாவி மாட்டுறது. யூஸ்வலாக இருக்கிறத விட இதை வந்து பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. எங்கள் வீட்லேயுமே வந்து இந்த பிரச்சனை வந்து இருக்குது. இந்த பைக் கீயை வந்து எங்கேயாவது வச்சிட வேண்டியது, கார் கீயை வந்து எங்கேயாவது வச்சிட வேண்டியது, நான் எங்கே வச்சேன்னு போட்டு டார்ச்சர் பண்ண வேண்டியது. ஸோ இதை வந்து நம்ம அந்த என்ட்ரன்ஸ்லையோ இல்லை நம்ம ரூம்லேயோ வந்து மாட்டிட்டோம்னா தயவு செஞ்சு இதில் மாட்டிட்டு இதை எடுங்கப்பா அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த வாலில் வந்து வைக்கும் போதும் கொஞ்சம் அழகாக இருக்கும் லுக்கு. நல்லா இருக்குல்ல? ஸோ யார் வீட்டிலலாம் வந்து கீயெல்லாம் மறந்து எங்கேயாவது வச்சு தேடிகிட்டே இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இது வந்து ஒரு வரப்பிரசாதம். அது வந்து இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஹேங்கர் எல்லாமே, கீ ஹோல்டர், கீ ஹேங்கர், பைக், ஸ்கூட்டர். இது ஆக்சுவலாக காம்போவே சூப்பராக இருந்துச்சு. சரி எப்படி இருக்குதுன்னு நான் பார்க்கறதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஆர்டரே பண்ணேன். அதனால தான் நான் நார்மல் ஒன்று ஆர்டர் பண்ணேன். சாப்பரை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், இது வந்து நார்மல். இதில் வந்து நமக்கு எதுவுமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து தரல. பட் இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. ஒரு போர்டும் இருக்கும் கட்டிங்க்கு, அப்புறம் இந்த கட்டிங் தேவையான எல்லா டூல்ஸுமே இருக்குது. வாவ்.
நான் கூட ஃபோட்டோக்கு ஏதோ ஏமாத்துறாங்கன்னு நினச்சேன், பட் பரவாயில்ல. ஒரு குட்டி கத்தி ஒன்று, ஓகேவா? கொஞ்சம் பார்த்து தான் பொறுமையாக எடுக்கணும், ஏன்னா எல்லாமே ஒரு மாதிரியாக இருக்குது ஷார்ப்பாக. இதெல்லாம் இந்த கறியெல்லாம் சாப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். கறி ஃபிஷ் எல்லாம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் கீமாக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஈவன் அந்த பூசணிக்காய் கீசணிக்காய்லாம் அப்படி ஒரு போட்டால் போதும், ரெண்டாக பண்ணுறோம். ஸோ இது வந்து 2. இதுதான் எனக்கு தெரிஞ்சு இருக்கலே பெரிய சைஸ் கத்தி. இது நார்மல் சைஸ், காய் வெட்டுறதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ். ப்ளஸ் ஒரு சிசர். சூப்பர். மொத்தம் 4 கத்தி, ஒரு சிசரு, ஒரு சாப்பர். இந்த 250 260 இந்த ரேஞ்சஸில் தான் இதோட ப்ரைஸிங். ஆக்சுவலாக செம்மையாக இருக்குல்ல, பரவாயில்ல. ஃபைனல் ஒன். இல்லை இன்னும் ஒன்று இருக்கு, கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஃப்ரிட்ஜுக்கு மேலே போடுற கவர், அதாவது ரெஃப்ரிஜிரேட்டர் கவர். ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து கிச்சனுக்கு தேவையானது போட்டு வச்சுக்கலாம், இல்லை நமக்கு தேவையான பொட்டுக்கிட்டெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். நல்லாயிருக்கு, நல்லா ஒரு டார்க் கலராக இருக்குது. எனக்கு இந்த ஃப்ரிட்ஜுக்கெலாம் நம்ம லைட் கலர்ஸ் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டஸ்டெல்லாம் வந்து உட்காரும்போது அது ஒரு கலரே ஒரு மாதிரி ஆகிடும். நம்ம துவைச்சாலும் அந்த கலர் வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் கலர்ஸாக வாங்கிட்டோம்னா மச் பெட்டர். பார்க்கவும் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும், அழுக்கானாலும் ஈஸியாக துவைச்சி எடுத்துடலாம். இந்த பக்கமும் 3 இருக்குது, இந்த பக்கமும் 3 இருக்குது. இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே யூஸ் பண்ணுறது. கீழே அந்த கிளாஸ் இருக்கும்ல, ஸோ அது வந்து அப்படியே இல்லாமல் இது வந்து வச்சுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு திக்கான ஷீட் மாதிரி தான் இருக்குது. 3 இருக்குது. எஸ், 3 தான் இருக்குது. ஃபுல்லாக ஒரு பிங்க் கலரில் இருந்தாலும் இங்கே வந்து டியூவல் பிங்க்கில் வச்சுருக்காங்க. மேலே வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது, கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த வைலட் கலந்த மாதிரியான ஒரு பிங்க் இருக்குது. ஸோ அதில் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளோரல் பிரிண்ட்டு போட்டிருக்காங்க. நைஸ், நல்லாயிருக்கு. ஃபைனலாக என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, டன்டடாய், இந்த பாத்ரூமில் இருக்க அந்த சிங்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஷுவலான ப்ரஷ்ன்னு நினச்சிடாதீங்க, நான் ஏன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் இப்போ சொல்கிறேன். இது வந்து பார்க்கும்போது நமக்கு நார்மல் ப்ரஷ் மாதிரி இருக்கா, அந்த சிங்க்கெல்லாம் வந்து கழுவுற மாதிரி இருக்கா. ஆனால் இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம அந்த கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம போர் பண்ணிவிட்டு இதை நம்ம லாக் பண்ணிட்டோன்னா, வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஓகே, இது வந்து நம்ம லாக் பண்ணிட்டோன்னா இங்கே நீங்கள் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ண அந்த லிக்விட் வந்து நமக்கு இந்த ஃப்ரண்ட்டில் வரும். ப்ரெஸ் பண்ணலாம், இங்கே அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த லிக்விட் வந்து இங்கே வரும். வரும்போது நம்ம அப்படியே சிக்கன் போட்டலாம். நம்ம தனியாக ஊற்றி தனியாக தொடச்சிட்ருப்போம்ல, இது வந்து பார்த்திங்கன்னா மூட்டை பூச்சிக்குள்ள நவீன மிஷின் மாதிரி அழகாக தான் இருக்குது. நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அந்த வீடியோ கிளிப்பிங்ஸுமே வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நமக்கு இந்த இடத்துல சென்டரில் வந்து ஒரு ஹோல் இருக்கா, அதில் வந்து அந்த லிக்விட் வந்து வந்துடும். ஸோ வந்துச்சுன்னா நம்ம அதை ப்ரெஸ் பண்ணும்போது வரும், அப்படியே நம்ம க்ளீன் பண்ணி அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ரைஸ் வந்து கம்மியாக தானே இருக்குது, ஸோ அதனால தான் வந்து ஆர்டர் பண்ணேன். அந்த வீடியோ நான் கண்டிப்பாக அட்டாச் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. எதுவுமே நல்லா இல்லை, மொக்கையாக இருக்குது, அந்த மாதிரி எதுவுமே சொல்ல முடியல. எல்லாமே அந்த ப்ரைஸுக்கு இது போத்தாங்கிறீங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி மீஷோவில் நீங்கள் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி ரிவ்யூ போடணும்னு நினச்சாலும் சரி, இல்லை உங்களுக்கு வந்து பர்டிகுலராக ஏதாவது ப்ராடக்ட் வந்து இருக்குது, இதை வாங்கி ரிவ்யூ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு நினச்சாலும் அந்த ப்ராடக்ட் என்னென்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் தேவைப்படுறவங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Sana Pandi. Bye bye. Take care.